சென்னையில் அருண் என்ற இளைஞன் இருந்தான். பெரிய கனவுகள், உயர்ந்த இலக்குகள், வேகமான வாழ்க்கை, வெற்றிதான் முக்கியம் என்று அவன் நம்பினான். அவன் கடினமாக உழைத்தான். விரைவில் ஒரு நல்ல பதவி பெற்றான். ஆனால் அவன் வாழ்க்கை வேகமாக ஓடியது. அமைதி இல்லை. தோல்வி வந்தாலே பயம், சிறிய குற்றச்சாட்டு வந்தாலே மன அழுத்தம். ஒரு நாள் அவன் வேலை செய்யும் நிறுவனத்தில் பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. பலர் வேலையை இழந்தார்கள். அருணும் அந்த பட்டியலில் இருந்தான். அவனுக்கு உலகமே உடைந்தது போல இருந்தது. என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று எண்ணினான். அந்த நேரத்தில் அவன் தந்தை அமைதியாக ஒரு தோட்டத்தில் மரங்களை காட்டினார். இந்த மரங்களை பாரு என்றார். காற்று பலமாக வீசும்போது கூட சில மரங்கள் விழவில்லை. ஏன் தெரியுமா? அருண் அமைதியாக பார்த்தான். தந்தை மெதுவாக திருக்குறளை சொன்னார். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார். பின்னர் விளக்கினார். மரம் மேலே உயரமாக வளர வேண்டுமென்றால் அதன் வேர் ஆழமாக இருக்க வேண்டும். அதே போல மனிதன் உயரமாக வாழ வேண்டுமென்றால் அவன் மனம் உயர்ந்த நம்பிக்கையோடு இணைந்திருக்க வேண்டும். அதுதான் அவனை நிலை குலையாமல் காக்கும். அந்த வார்த்தைகள் அருணின் மனதில் ஒரு அமைதியை கொண்டு வந்தது. அவன் புரிந்து கொண்டான். தான் பதவியையே நம்பி வாழ்ந்தான். ஆனால் மனவேர்களை வளர்க்கவில்லை. அடுத்த சில வாரங்களில் அவன் தினமும் காலை அமைதியாக தியானம் செய்தான். நன்றி உணர்வை வளர்த்தான். பயம் குறைந்தது. சில மாதங்கள் கழித்து அவனுக்கு இன்னும் நல்ல வாய்ப்பு கிடைத்தது. இந்த முறை அவன் பதவியை மட்டும் நம்பவில்லை, அமைதியையும் நம்பினான். காலம் சென்றது. அவன் வாழ்க்கை மீண்டும் உயர்ந்தது. ஆனால் இப்போது அவன் உள்ளத்தில் வேர்கள் இருந்தன. கற்பிப்பு. உயர்ந்த நம்பிக்கையோடு வாழ்பவர்கள் புயல் வந்தாலும் நிலைத்து நிற்பார்கள்.